தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் சட்டவிரோதமாக இயங்கிய மசாஜ் நிலையம் மீது சோதனை, 11 வெளிநாட்டு பெண்கள் கைது. வன்னி பகுதிகளில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உறுதி. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு 854 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என தீர்ப்பு, முன்னாள் ஐஜிபி பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை. 18வது அரசியலமைப்பு திருத்தம் தவறான முடிவு, அதிலிருந்து பாடம் கற்கிறோம் என நாமல் ராஜபக்ச. இலங்கைக்கு சுற்றுலா வந்த சுவிட்சர்லாந்து வைத்தியர் திடீர் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. சமூக ஊடக பதிவுகள் தொடர்பில் காவல்துறை அதிகாரி கைது, மேலதிக விசாரணை தொடர்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஊடக சுதந்திரம் கோரி ஆர்ப்பாட்டம், மாற்று நுழைவாயிலால் நிகழ்வில் பங்கேற்ற பிரதி அமைச்சர் என குற்றச்சாட்டு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு குருந்துவத்தை பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக கூறப்படும் இடமொன்றை போலீசார் சுற்றி வளைத்ததில் தாய்லாந்தைச் சேர்ந்த 11 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் 22 முதல் 48 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் குறுகிய கால சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்திருந்த நிலையில் குறித்த இடத்தில் தங்கியிருந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளின் மூலம் பெருமளவு வருமானம் ஈட்டப்பட்டதாகவும் சேவைகளை பெற்றவர்களிடமிருந்து கணிசமான தொகை பணம் அறவிடப்பட்டதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சோதனை நடைபெற்ற போது குறித்த நிலையத்தின் உரிமையாளர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 11 பேரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சில காணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விரைவில் விடுவிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், வட்டுவாகல், கேப்பாபிலவு உள்ளிட்ட பகுதிகளில் காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலனையில் உள்ளதாக குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு நாட்டின் பல பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் முகாம்கள் இயங்கி வருகின்றன என்றும், அதேவேளை பொதுமக்களின் காணிகளை படிப்படியாக மீள ஒப்படைக்கும் நடவடிக்கைகளும் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி 2009ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு இறுதி வரை ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் உரிமையாளர்களிடம் மீள வழங்கப்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னரும் காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. கலந்துரையாடலின் போது கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் கனகாம்பிகை குளம் பகுதியில் உள்ள சில குடும்பங்களின் காணிக்கைகளை விடுவிப்பதற்காக இராணுவ முகாமின் வேலியை பின்னோக்கி மாற்றும் யோசனையை முன்வைத்தார். இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலிப்பதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் திருவிழா காலங்களில் பொதுமக்கள் குறிப்பிட்ட வீதியை பயன்படுத்த அனுமதி வழங்கும் கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. காணி விடுவிப்பு தொடர்பாக விதிக்கப்பட்டுள்ள சில நிதி நிபந்தனைகளையும் மீளாய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் வட்டுவாகல் மற்றும் கேப்பாபிலவு பகுதிகளில் கண்ணிவெடி அகற்றும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் காணிகளை மீள ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை கேப்பாபிலவு பகுதியில் உடனடியாக ஒரு பகுதி காணியை விடுவிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும், மீதமுள்ள காணிகள் தொடர்பில் மாவட்ட மட்ட குழு அமைத்து நிலைமைகளை ஆய்வு செய்து தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்னர் கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகளின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் விசேட மூவரடங்கிய அமர்வு பெரும்பான்மை தீர்ப்பின் மூலம் மரண தண்டனை விதித்துள்ளது.
நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. கடமையில் அலட்சியம் காட்டியமை, உளவுத்துறை தகவல்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமை மற்றும் அதன் விளைவாக உயிரிழப்புகள் ஏற்பட்டமை உள்ளிட்ட விடயங்கள் இந்த வழக்கில் முக்கியமாக ஆராயப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளில் இருவர் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக கருதிய நிலையில் மற்றொரு நீதிபதி அரசு தரப்பு குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கவில்லை என்ற மாறுபட்ட கருத்தை பதிவு செய்தார். பூஜித் ஜெயசுந்தர 1985ஆம் ஆண்டு இலங்கை போலீஸ் சேவையில் உதவி போலீஸ் கண்காணிப்பாளராக இணைந்து பல்வேறு பதவிகளை வகித்த பின்னர் 2016ஆம் ஆண்டு 34வது போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதுடன் பின்னர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுடன் இணைந்து குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆரம்ப கட்டத்தில் விடுவிக்கப்பட்டிருந்த இந்த வழக்கு மேல்முறையீட்டின் பின்னர் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு முன்பு ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரூபாய் 75 மில்லியன் இழப்பீடு வழங்குமாறும் அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அரசியலமைப்பின் 18வது திருத்தத்தை கொண்டு வந்தது தங்களது அரசாங்கத்தின் முக்கியமான தவறுகளில் ஒன்றாக இருந்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாக ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் வகையில் அந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் அது சரியான முடிவு அல்ல என்பதை உணர்ந்ததாகவும் கூறினார். மேலும் தனிநபர்களை மையமாக கொண்டு அரசியலமைப்பில் மாற்றங்களை செய்வது எதிர்காலத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இனி அவ்வாறான அணுகுமுறையை கடைபிடிக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையில் தங்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ச, ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படும் என நம்புவதாக கூறினார். அதேவேளை தற்போதைய காவல்துறையின் செயற்பாடுகள் குறித்து தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தனது கருத்தை வெளிப்படுத்தினார். மேலும் 19வது மற்றும் 20வது அரசியலமைப்பு திருத்தங்களும் குறிப்பிட்ட நபர்களை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டதாக அவர் விமர்சித்தார். தற்போதைய அரசாங்கமும் குறிப்பிட்ட நபர்களுக்காக அரசியலமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்ளாமல் நீண்டகால தேசிய நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் இருந்து குடும்பத்துடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்த 54 வயதுடைய வைத்தியர் ஒருவர் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளதாக தியத்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் நாட்டின் பல பகுதிகளை சுற்றி பார்க்கும் பயணத்தில் ஈடுபட்டிருந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுலா பயணத்தின் போது ஹல்துமுல்லை ஹலுபஹான பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் தங்கியிருந்த வேளையில் அவருக்கு திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் உடனடியாக தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த மருத்துவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தியத்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் சில பதிவுகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த விசேட நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறை மா அதிபருக்கு கிடைத்த தகவல்களை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பரவியதாக கூறப்படும் உள்ளடக்கங்களை குறித்து விசாரணை நடத்தும் பொறுப்பு சிஐடிக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்டவர் எம்பிலிப்பிட்டிய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தில் பணியாற்றிய காவல்துறை அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாக ஊடக சுதந்திரம் மற்றும் கடந்த கால ஊடகவியலாளர் தாக்குதல் படுகொலை சம்பவங்களுக்கு சுயாதீன விசாரணை நடத்தி நீதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கம் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஊடகங்களுக்கு எதிரான பழைய சம்பவங்களில் போதிய முன்னேற்றம் இல்லை என போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கவலை வெளியிட்டனர். இதற்கிடையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடக செயலமர்வில் ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன பங்கேற்றார். போராட்டம் நடைபெற்றிருந்ததால் அவர் பிரதான நுழைவாயிலை பயன்படுத்தாமல் மாற்று நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதாக சில பிராந்திய ஊடகவியலாளர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தின் போது ஊடகவியலாளர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஊடக சுதந்திரம், நீதிக்கான விசாரணை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை வலியுறுத்தினர். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.